ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கூட வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் சேர்ந்துருச்சு. அது போய் எங்கே உட்காந்துருக்கு, தனுசில் போய் உட்காந்துருச்சு. அவர் டாக்டருக்கு படிக்கிறார். டாக்டருக்கு வந்து இப்போ 3rd இயரோ 4th இயரோ படிச்சுட்டு இருக்காரு. ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருக்காரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்க இருக்கிற ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே ஹைடெக் சிட்டியில் இருக்காங்க. ஹைதராபாத்தில் ஹைடெக் சிட்டியில். இவர் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு ஒரு மருத்துவம் படிப்பார். எல்லாம் ஒன்று நல்லா பார்த்து சொல்லுங்கள், நல்லா பார்த்து சொல்லுங்கள், திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இப்போ தெசாபுத்தியை லக்கணமாக போட்டு தெசாபுத்தியை வச்சு அதுக்கு 3ஆம் இடம் எப்படி இருக்குது, லக்கணம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் எப்படி இருக்குது, திசைக்கு 3 கூட எப்படி இருக்கான்னு ஒவ்வொன்றா பிடிச்சி எல்லாம் பிடிச்சி பார்த்தா அந்த பையனுக்கு எதாவது ஹேபிட் எதாவது மாறி இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் சார், பையன் வந்து பெண்ணாக மாறணுங்கிறாங்க. பெண்ணாக மாறணுங்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் சனியோட தொடர்புலையும் இருக்குது. செவ்வாயும் புதனும் சேர்ந்து தனுசு வீட்டில் அமர்ந்து சனியுடன் தொடர்பில் அது இருப்பதால், சனியினுடைய நேரடி பார்வையில் இருப்பதால் அந்த ஜாதகர் பெண்ணாக மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. 2 பையன். மூத்த பையன் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் சொல்லுங்கள். இது வந்து புதனும் சனியும் சேர்ந்தால் அலிகிரகம்னு ஜோதிட விதி சொல்லுது. அந்த வார்த்தை தப்பான வார்த்தையில் ஜோதிட விதி.